ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரோமில் போய் டிஎன்எஸ்டிசி மதுரை போடுறீங்க. அந்த ஃபஸ்ட் ஒன் அந்த சிம்பிளோட வரும். அஃபிஷியல் ஒன் கிளிக் பண்ணோம். லாகின் கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் வந்து உங்களுக்கு கொடுத்த யூசர் நேம் போடணும். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் பண்ணணும். அடுத்து மேலே வந்து பாஸ்ன்றதில் 50% கன்சிஸ்டன்ட் போடணும். உங்கள் நேம் அடிக்கணும். அடுத்து கோர்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸ்ட்ரீம் வந்து ரெகுலரா இல்லை செல்ஃபா அதை செலக்ட் பண்ணணும். எந்த இயர். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக அடிக்கணும். அடுத்து காலேஜில் கொடுத்துருக்குற உங்கள் ரோல் நம்பர். அட்ரஸ் வந்து ஃபுல் அட்ரஸ் போட தேவையில்ல, ஏரியா மட்டும் போட்டால் போதும். அடுத்த சிட்டியில் மதுரை போட்டுருங்க. அடுத்து ஜெண்டர் மெயில். ரூட் வந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அந்த பஸ் நம்பர் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஏரியா காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிடணும். இப்போ அடுத்து வந்து இப்போ திருமங்கலம் வரீங்கன்னா திருமங்கலம் செலக்ட் பண்ணிடணும். அடுத்து அது எந்த ஊருன்னு போடுறீங்க. இப்போ சின்னக்காம்பட்டி அதுவே அதுக்கடுத்து சர்வீஸ்ன்னு இருக்க இடத்துல ஆர்டினரி பஸ்ஸாக எஸ்எஃப்ஆன்னு வரும். அதுவே டிக்கெட் ரேட் வந்துடும். கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்த ரூட்டையும் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து திருமங்கலத்துலேருந்து காலேஜுக்கு வர்றதுக்கு போடுறீங்க. மூலக்கரைன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து திருமங்கலம். அங்கே இருக்கிற பஸ்ஸு ஏர் பஸ்ஸாக என்னன்றதையும் நம்ம செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணாலே பஸ் ரேட்டு வந்துடும். அமௌண்ட்டும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஜென்ரேட் ஆயிரும். இது மாதிரி 2 ரூட்டாக இருந்தாலும் சரி 3 ரூட்டாக இருந்தாலும் அடுத்தடுத்து போட்டுக்கலாம். டோட்டல் அமௌண்ட்டும் வந்துடும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில். அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் மந்த்லி பே பண்ண போகிறீங்க. அடுத்து சப்மிட் பண்ணிடணும். எல்லாம் ஓரளவு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்துடணும். அடுத்து ஐடி ஆடட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிடுங்க.